ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் போன டைமில் பிக் பாஸ் வந்து அதிரடியாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. சீக்கிரம் டாஸ்க் ஏன் கொடுக்குறாருன்னா, உள்ளே இருக்கிற ஆட்கள் தான் வந்து விதவிதமாக இதை கிரியேட்டிவாக திங்க் பண்ணி இந்த டாஸ்க்கு செம்மையாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்மளாவது ஒரு சம்பவத்தை பண்ணாலும் முடிவு பண்ணியிருக்காரு. சரியான சம்பவம். இந்த சம்பவத்தை பண்ணால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், சம்பவத்தை பண்ணாமல் தோத்துட்டா அவங்க எவிக்ஷனுக்கு நாமினேட் டைரக்டராக ஆவாங்க. இதுக்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா சாண்ட்ராவை கன்ஃபெஷனுக்கு கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க்கை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அதை எடுத்துகிட்டு போகாமல் என்ன பண்ணால் ரொம்ப மட்டமாக, ரொம்ப அப்படி லேசியாக, ஆமாம் சரி கொடுத்துருக்காங்க அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு பண்ணுறாங்க. அது ரொம்ப போரிங்காக இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு கேரக்டர் சுமந்து அவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்களாம் நடிகர்கள் தானே, அதுக்கு தான் சொல்கிறது நடிகர்களாக உள்ளே போடணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியான்றதுனால என்ன ஆகுது, அவங்க என்ன பண்ணுவாங்களோ விலாகில் அதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு சாண்ட்ராக்கு. அதாவது இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தரை வந்துட்டு பணி மாற்றம் செய்யணும், இல்லை பணியை விட்டு தூக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் குழப்பத்தை என்ன குழப்பம்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து பார்ட்னராக சேர்த்துக்கலாம். செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு. இல்லைனா ஒருத்தரை வந்து நாங்கள் தூக்கி இதில் போட்டுருவோம், எவிக்ஷன் நாமினேஷனுக்கு போட்டுருவோம். அது நீங்களாக இருந்துச்சுன்னா அதனால் பார்த்துக்குங்கன்னும் போது இவங்க நைட்டே போயிட்டு பிளானை போடுறாங்க. யார்கிட்ட? நம்ம பிரஜன் கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு நீ தான் அந்த ஆள், நம்ம 2 பேர் சேர்ந்து தான் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த திவ்யா மேனேஜர் பதவியை பறிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வருது போல இருக்குது. அதுக்கு உண்டான முன்னோட்டம் தான் இந்த விஷயங்கள் போல இருக்குது. ஸோ இதாவது சூடு பிடிக்குதா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க மாட்டேன், நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் நல்ல ஒரு டிசிஷன் பிக் பாஸ் எடுத்திருக்காரு. பரவாயில்ல பிக் பாஸ், நீங்களாவது நல்ல டிசிஷன் எடுத்தீங்களே, இந்த டாஸ்க்கை கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப மட்டமான ஒரு விஷயங்க. அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமும் இப்படி இருக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.